இப்போ வந்து நம்மளுடைய அந்த லேடிஸ் ஸ்பெஷல் இட்லி பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா, மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 சுற்றுனதுக்கப்புறம் கடைசியில் வந்து கொஞ்சம் இந்த விப்பரில் விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா அதில் நம்ம எள்ளு போட்டிருக்கிறதுனால அதிகப்படியே ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அது வந்து ஒரு எண்ணெய் பசை வந்துடும். அதனால் ஃபஸ்ட் 2 ரவுண்ட் சுற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் விப்பரில் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நறுன்னு ஒரு மிளகாப்பொடி உங்களுக்கு ரெடியாகும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது காரமாக இருந்தால் கூட வந்து நிலக்கடலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எக்தம் படியா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோஸ்லையும் இந்த தமிழ் சொல்லுக்கான இந்த ஹிந்தி மீனிங்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்திப்போம். கருப்பு உளுந்து அப்படின்னா காலா உடது, கருப்பு உளுந்து காலா உடது. நிலக்கடலை பயன்படுத்தியிருக்கோம். நிலக்கடலை மூங்ஃபலி, அப்புறம் எள்ளு பயன்படுத்தியிருக்கோம். எள்ளு அப்படின்னா தில் செசமி சீட்ஸு. இந்த ரெசிபியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சத்யா சௌந்தர்ய பாரத் கிச்சன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாருங்கள். கீப் ஆன் வாட்சிங். பை. உங்களுக்கு வந்து நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோஸ்லையும் இந்த தமிழ் சொல்லுக்கான இந்த ஹிந்தி மீனிங்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்திப்போம். கருப்பு உளுந்து அப்படின்னா காலா உடது, கருப்பு உளுந்து காலா உடது. நிலக்கடலை பயன்படுத்தியிருக்கோம். நிலக்கடலை மூங்ஃபலி, அப்புறம் எள்ளு பயன்படுத்தியிருக்கோம். எள்ளு அப்படின்னா தில் செசமி சீட்ஸு. இந்த ரெசிபியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சத்யா சௌந்தர்ய பாரத் கிச்சன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பாருங்கள். கீப் ஆன் வாட்சிங். பை.